வணக்கம் அன்பான மக்கள் அனைவருக்கும். இந்த ஹாலிடேலாம் முடிஞ்சு இந்த ஜான்வரியில் மறுபடியும் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த ரொட்டீனுக்கு வரதே ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்தது. வந்தாச்சு திருப்பியும் ரொட்டீனுக்கு. இன்றைக்கி என் பையனோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டி. ஸோ அவங்களுக்கு பிடிச்சதாக ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் பண்ணலான்னு நல்லா சுட சுட குலோப் ஜாமுன் பண்ணினேன். அப்படியே பண்ணிவிட்டு வீக்கெண்ட் வேறு பொங்கல்லாம் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா ஒரு நான்வெஜ் விருந்து இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பல பிரியாணிகள், சில பல குழம்புகள் இதெல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் மொரோக்கோலேருந்து இறக்கியிருக்கு. என்னென்னா இது டஜின் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லலாம் எப்படி மண் சட்டி யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி அவங்க அங்கே இதை உபயோகப்படுத்துவாங்க. இன்றைக்கி நான் இதில் என்ன பண்ணினேன்னா ஒருத்தருக்கு தேவையான ஃபுல் மீல்ஸை இதில் ரெடி பண்ணினேன். ஒயிட் ரைஸ், பாஸ்மதி ரைஸ், அது கூட மட்டன், சிக்கன், அப்புறம் முட்டை எல்லாமே வச்சு ஸ்டீம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒருத்தரோட ஃபுல் மீல்ஸ் இதில் இருக்குது. இது போக வீட்டில் உள்ளவங்களுக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, அதுக்கப்புறம் மிளகு எல்லாம் போட்டு வறுத்த முட்டை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒன்றை அந்த டஜின் பாட்டில் வச்சுட்டேன். இன்னும் 2 மட்டும் இதில் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறமா மட்டன் கிரேவி குழம்பு பண்ணி வச்சுட்டேன். இதோட குலோப் ஜாமுன் நான் ஏற்கனவே ஃப்ரெண்டுக்குரிய இதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இது மிச்சம் இருந்ததெல்லாம் எங்களுக்கு வச்சாச்சு. இது நான் ஒரு பெரிய வார்மர் பிளேட்டில் வச்சுருக்கேன். டேரெக்டாக டேபிளில் வைக்கல. இந்த வார்மர் ஹீட் பண்ணிட்டோன்னா இது மேலே வைக்கிறது எல்லாமே வார்மாகவே இருக்கும். இப்போ இந்த டஜின் பாட் ரெடி ஆகி இதை ஓப்பன் பண்ணியாச்சு. கோன் ஷேப்பில் இருக்கிறதுனால ஆவியெல்லாம் சீக்கிரமாகவே அந்த கோனில் போய் பட்டு அது தண்ணி ஆகி அந்த ஃபுட்டை நல்லா வேக வைக்கிது. இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. கிண்ணத்தில் வச்சுருக்கேன் பாரு.